ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ஜோஷி கார்டன். நான் உங்கள் ஜோஷி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காயுடைய சாதப்பொடி. இதை இட்லி பொடியாகவும் சாதப்பொடியாகவும் சாம்பார் பொடியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு பொடி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திடீர்னு சாம்பார் செய்யும்போது முருங்கைக்காய் போட மறந்துட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். முருங்கைக்காய் இல்லைன்னு நம்ம நினைக்க வேணாம். ஸோ இந்த முருங்கைக்காவுடைய வாசனை அப்படியே இந்த பவுடரில் இருக்கும். நம்ம சாம்பார் இறக்கும்போது இந்த பவுடர் போட்டோன்னா வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அது எப்படி செய்கிறோன்றது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஆல்ரெடி நிறைய முருங்கைக்காய் நம்ம வீட்டில் நிறைய இருந்தது. எனக்கு ஒரு முக்கிய வேலையாக இருந்ததுனால முருங்கைக்காய் சமைக்க முடியலன்னு சொல்லிட்டு கட் பண்ணி அப்படியே நடலையே காய வச்சுருந்தேன். ஸோ அந்த முருங்கைக்காயை வச்சு தான் இப்போ இந்த பவுடர் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ இது ரொம்பவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற இந்த பொடி எங்கள் வீட்டுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த சாதப்பொடி வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்.